Taste the Daily. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுகவின் அராஜகத்தை கண்டித்து போராடியவர்கள் நாக்கை துருத்தி மிரட்டிய காவல் ஆய்வாளர். விடியா திமுக அரசின் ஏவல் துறையாக இருப்பதை விட மக்களுக்கு காவலனாக இருப்பதுதான் காவல்துறைக்கு அழகு என மக்கள் விமர்சனம். நாமக்கல் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திற்கு நீதிபதி முன்னிலையில் வழக்கறிஞர் காந்தியை மிரட்டிய திமுக ரவுடிகள். நீதியரசர் முன்னிலையிலேயே வழக்கறிஞரை மிரட்டுவதுதான் யாருமே குறை சொல்ல முடியாத ஆட்சி நடத்தும் லட்சணமா என மக்கள் கேள்வி. மக்களவைத் தேர்தல் முடிவுகள் குறித்து நாடாளுமன்ற தொகுதி வாரியாக அதிமுக நிர்வாகிகளுடன் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆலோசனை. சிவகங்கை, வேலூர், திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் 2ஆம் நாளாக ஆலோசனை கூட்டம். சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் அருகே உள்ள மாவீரன் அழகுமுத்துக்கோன் திருவுருவச் சிலைக்கு மரியாதை. அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ள கழக நிர்வாகிகள். கள்ளச்சாராய புழக்கத்தை கட்டுப்படுத்த திராணியற்ற விடியா திமுக அரசுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். அதிகாரிகளை மட்டும் மாற்றிவிட்டால் பிரச்சினை தீர்ந்துவிடும் என்று விடியா திமுக முதலமைச்சர் செயல்படுவது எந்த பலனும் அளிக்காது என அறிவுறுத்தல். அடிப்படை நிர்வாக சீரமைப்பில் கவனம் செலுத்தாமல் கள்ளச்சாராய புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறும் திராணியற்ற விடியா திமுக அரசு. அண்டை மாநில சாராயங்கள் புழங்குவதை தடுப்பது அரசின் கடமை என்பதை உணர்ந்து மதுவிலக்கு சோதனைகளை தீவிரப்படுத்த கழக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். கள்ளச்சாராயம் குடித்து முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் நேரில் சந்தித்து ஆறுதல். தமிழகத்தில் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கிறதோ இல்லையோ கள்ளச்சாராயம் எங்கு பார்த்தாலும் கிடைக்கிறது என குற்றச்சாட்டு. இன்னைக்கு விக்கிரவாண்டியிலே தேர்தல் நடக்கும் போதே கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்படுகிறது. என்ன பண்றது இந்த ஆட்சி? என்ன செய்யுது? காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? தங்கு தடையின்றி எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு அத்தியாவசிய பொருள் கிடைக்கிறதோ இல்லையோ கள்ளச்சாராயம் கிடைக்கிறது. இதுல பாதிக்கப்படுவது யாரு? சாதாரண அடித்தட்ட மக்கள், கூலி தொழிலாளிகள், விவசாயிகள், அன்றாட காட்சிகள் தான் இந்த விஷசாராயத்தை அனுப்புகிறார். தமிழகத்தில் அரசியல் தலைவர்கள் முதல் சாதாரண மக்கள் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் விமர்சனம். விடியா ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சிறந்திருப்பதாகவும் குற்றச்சாட்டு. சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதை காட்டிலும் டிஜிபிக்கு என்ன வேலை என அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் கேள்வி. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்திற்கு விடியா முதலமைச்சர் ஸ்டாலின் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். தமிழ்நாட்டுக்கு ஒரு டிஜிபி இருக்கிறார், மிக திறமையான டிஜிபி. உட்கார்ந்த இடத்துல ஏசி அறையிலேயே எல்லாத்தையும் பார்ப்பார். சட்டம் ஒழுங்கை காப்பாற்றிடுவாரு, கள்ளச்சாராயத்தை தடுத்துருவாரு, கற்பழிப்பை தடுத்துருவாரு, கற்பழிப்பு கொலையெல்லாம் தடுத்துருவாரு. ஏசியில மட்டும் வரமாட்டார். நீட் தேர்வை ரத்து செய்ய கோரிய வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணை. ஜூலை 8ஆம் தேதி உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அடுத்து பிரமாண பத்திரங்களை தாக்கல் செய்த மத்திய அரசு மற்றும் தேசிய தேர்வு முகமை. புதுக்கோட்டையைச் சேர்ந்த 13 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது. தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை தொடர்ந்து கைது செய்து வருவதை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் மத்திய மாநில அரசுகள் அலட்சியம். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் அமையவுள்ள விமான நிலையத்தின் முதல் கட்ட பணிக்கு 13,800 கோடி ரூபாய் தேவை என தகவல்.
தமிழகத்தின் நிதி நிலைமை மோசமாக உள்ள நிலையில் விடியா அரசு நிதியை ஒதுக்க தாமதம் செய்தால் ஒட்டுமொத்த நிதி தேவையும் பல மடங்கு எகிரும் ஆபத்து. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 82.48% வாக்குகள் பதிவு. சீல் வைக்கப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களுக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு. விடியா அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான சொத்து குவிப்பு வழக்கு. மகன்கள் மட்டும் ஆஜராகிய நிலையில் வழக்கு விசாரணையை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றம். சிதம்பரம் நடராசர் கோவில் திருமஞ்சன விழாவில் பக்தர்கள் கனகசபையில் தரிசனம் செய்ய அனுமதிக்கும் அரசாணைக்கு தடை விதிக்கப்படவில்லை. சென்னை உயர்நீதிமன்றம் விளக்கம். மாநிலத்தில் நடக்கும் குற்றங்களை மாநில அரசின் அனுமதியின்றி சிபிஐ விசாரிக்க முடியாது. கூட்டாட்சி முறையை பாதிக்கும் என கூறி குஜராத் மாடல் அரசுக்கு உச்சநீதிமன்றம் கிடுக்கிப்பிடி. ஆஸ்திரேலியாவில் நடைபெறும் உலக தடகள போட்டியில் பங்கேற்க நிதியின்றி தவிக்கும் திருச்சி வீரர். விளையாட்டுத் துறையில் தமிழகம் சாதனை புரிந்து வருவதாக விளம்பர மாடலில் கவனம் செலுத்தும் வாரிசு அமைச்சருக்கு இது தெரியுமா என மக்கள் கேள்வி. அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் பொறியியல் படிப்பு தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்தவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பாராட்டு. சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி ரவணிக்கு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பாராட்டு. அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட 7.5% இடஒதுக்கீடானது தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மாபெரும் மைல்கல். தமிழக மக்கள் மீது என்றென்றும் அதிக அக்கறை கொண்டு அவர்களின் நலன் சார்ந்து திட்டங்களை கொண்டு வருவது அஇஅதிமுக மட்டுமே என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பெருமிதம். இந்தியாவிலேயே இல்லாத மாணவனுக்கு 3 மாநிலங்களில் கடந்த 2019ஆம் ஆண்டு நீட் தேர்வு எழுதப்பட்டுள்ளது எப்படி என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. தமிழ்நாட்டில் நீட் தேர்வு எழுத செல்லும் மாணவிகளின் தாடிகளை கழட்டச் சொல்லி சோதனை செய்யும் நடவடிக்கைக்கு கண்டனம். நீட் முறைகேடு குற்றவாளிகளுக்கு ஆதரவான அதிகாரிகளின் வீடுகளில் ஏன் சோதனை செய்யவில்லை? உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. இதே நிலை தொடர்ந்தால் முறைகேடுகள் செய்யும் அதிகாரிகளை கைது செய்யவும் உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் என எச்சரிக்கை. சென்னையில் பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் விடியா திமுக அரசு நாகை மாவட்டத்தில் கால்வாய்களை தூர்வாரவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு. 62,000 ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்த தங்களால் இந்த ஆண்டு வெறும் 60 ஏக்கர் கூட சாகுபடி செய்ய முடியாத நிலை இருப்பதாக வேதனை. மராமத்து பணிகள்லாம் சிறப்பாக நடைபெற்றுச்சு. ஆனால் இன்னைக்கு எதுவுமே இல்லாதனால விவசாயிகள் எவ்வளவுதான் கோரிக்கை கொடுத்தாலும் இந்த பொதுப்பணித்துறையினர் அதை காதில் வாங்காம அவங்க விருப்பு அடிப்படையில் இந்த விஷயத்தை செய்கிறாங்க. இதனால விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டு இன்னைக்கு சாகுபடியை ஒருபோக சாகுபடியை கூட இன்னைக்கு தொடர முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. அங்கே உள்ள ஆறுகளில் மழை பெஞ்சு தொடங்கியிருக்கு. அங்கெல்லாம் நல்லா இருக்கு. கர்நாடகாவிலாம் ஆறுகள் நிரம்பிக்கிட்டு இருக்கு. இவங்க எந்தவித தண்ணி பெறுவதற்கான எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. கரூரில் உள்ள அன்னை காமாட்சி அம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேகத்தில் ஜோதிமணி எம்பியால் எழுந்த சர்ச்சை. ஜோதிமணி சாமி தரிசனம் செய்துவிட்டு சென்றதும் பக்தர்களை அனுமதிக்காமல் கோவில் கதவை சாத்தியதால் பக்தர்கள் கடும் வாக்குவாதம். திருச்சி ரயில் நிலையத்தில் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்புடைய தங்க நகைகள் பறிமுதல். மங்களூரு எக்ஸ்பிரஸ் ரயிலில் கடத்தி வந்தவரிடம் விசாரணை. கோவை மாவட்ட பாஜக முன்னாள் ராணுவ பிரிவு துணைத் தலைவரிடம் போலீசார் சிக்கினார். காவல்துறை அதிகாரி என கூறி மக்களை மிரட்டி பண மோசடியில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு. சென்னை விமான நிலையத்தில் ஒரே நேரத்தில் 1,11,00,000 ரூபாய் மதிப்புடைய ஹவாலா பணம் சிக்கியது. பயணிகள் 2 பேரை கைது செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை.
கோவை சூலூர் பகுதியில் 350 கிலோ புகையிலை பொருட்கள் பறிமுதல். போதைப் பொருட்களை முழுமையாக தடுக்க முடியாமல் விடியா திமுக திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மயிலாடுதுறை மாவட்டம் திருவாடுதுறையில் எஸ்ஐ மனைவியிடம் கத்தியை காட்டி மிரட்டி 6 சவரன் தங்கச்சங்கிலியை பறித்துச் சென்ற ராணுவ வீரர் கைது. விடியா ஆட்சியில் ராணுவ வீரர்கள் கூட கொள்ளையர்களாக மாறும் அவலம் நிலவுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே பூட்டி கிடந்த வீட்டில் 75 சவரன் தங்க நகைகள் கொள்ளை. விடியா ஆட்சியில் நாள்தோறும் நடைபெறும் கொள்ளை சம்பவங்களால் அச்சத்துடன் வசித்து வரும் மக்கள். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே திருமண விழாவில் 1,71,000 மைப்பணம் திருடிய 2 பெண்கள் போலீசாரிடம் சிக்கினர். விடியா ஆட்சியில் தொடர்ந்து பெண்கள் திருட்டில் ஈடுபட்டு வரும் அவலம். திருவண்ணாமலையில் பத்திரப்பதிவு துறையில் தலைவிரித்து ஆடும் லஞ்சம். 2 அலுவலகங்களில் நடைபெற்ற சோதனையில் 3,10,000 ரூபாய் கணக்கில் வராத பணம் சிக்கியது. சென்னை தேனாம்பேட்டையில் மாநகராட்சி குழந்தைகள் விளையாட்டு பூங்கா திமுக நிர்வாகியால் ஆக்கிரமிப்பு. அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அயனாவரம் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் சிமெண்ட் பூச்சிகள் இடிந்து விழும் அவலம். முறையாக வீடுகளை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க விடியா திமுக அரசுக்கு வலியுறுத்தல். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கட்டடத்தின் மேற்கூரை இடிந்து விழும் அவலம். மாணவர்கள் மீது அக்கறை இல்லாத மாவட்ட கல்வித்துறை தூங்கிக் கொண்டிருப்பதாக பெற்றோர்கள் குற்றச்சாட்டு. மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் நிலவும் கடும் நிதி நெருக்கடியால் முன் அறிவிப்பின்றி இளநிலை படிப்புகள் நிறுத்தம். விண்ணப்பித்த 1,600க்கும் மேற்பட்ட மாணவர்களின் உயர்கல்விக்கு உத்தரவாதம் அளிப்பது யார் என விடியா திமுக அரசுக்கு பெற்றோர்கள் கேள்வி. விடியா ஆட்சியில் பருத்திக்கு போதிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் வேதனை. பருத்திக்கு போதிய விலை நிர்ணயம் செய்ய விடியா அரசுக்கு வலியுறுத்தல். திருநெல்வேலி மாவட்டம் ராஜவல்லிபுரம் கிராமத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் வேலை வழங்கப்படுவதில்லை என குற்றச்சாட்டு. இதுதான் விடியா திமுக அரசின் திராவிட மாடல் மற்றும் சமூக நீதியா என மக்கள் கேள்வி. குளித்தலை அருகே திம்மாச்சிபுரத்தில் குடிநீர் மற்றும் அடிப்படை வசதிகள் செய்து தராத ஊராட்சி மன்ற நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம். விடியா திமுக ஆட்சியில் குடிநீர் மற்றும் அடிப்படை வசதிகளின்றி மக்கள் அவதிப்படும் அவலம். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் சமூக விரோதிகள் மற்றும் விஷ ஜந்துக்களின் புகலிடமாக மாறிவரும் ரயில்வே ஊழியர் குடியிருப்பு. குடியிருப்புகளை புதுப்பித்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர மதுரை ரயில்வே கோட்டத்திற்கு வலியுறுத்தல். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் முருகன் வள்ளி வரலாறு கூறும் வள்ளி கும்மி நிகழ்ச்சி. கோவை அன்னூர் பகுதியைச் சேர்ந்த கலைஞர்கள் வள்ளி கும்மி நடனமாடி அசத்தல். புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கட்சி கூட்டணியிடையே நீடிக்கும் குழப்பம். பாஜக மேலிட பொறுப்பாளரை புதுச்சேரி முதலமைச்சர் சந்திக்க மறுத்ததால் திட்டமிட்டவாறு இம்மாத இறுதியில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுமா என கேள்வி. சிதம்பரம் நடராசர் கோவிலில் ஆணி திருமஞ்சன தேரோட்டம் கோலாகலம். 5 தேர்களை பக்தி பரவசத்துடன் வடம் பிடித்து இழுத்த பக்தர்கள்.
முன்னாள் விண்வெளி ஆராய்ச்சி விஞ்ஞானி நம்பி நாராயணன் மீது தொடுக்கப்பட்ட பொய்யான வழக்கில் போலீஸ் மற்றும் அதிகாரிகள் கூட்டு சதி. 3 போலீஸ் அதிகாரிகளும் ஐபி இணை இயக்குனர் RB ஸ்ரீகுமார் உள்ளிட்டோர் போலி ஆவணங்களை தயாரித்ததாக சிபிஐ அதிர்ச்சி தகவல். நடிகை ஜாக்லின் பெர்னாண்டஸை விசாரணைக்கு ஆஜராக அமலாக்கத்துறை மீண்டும் சம்மன். 200 கோடி ரூபாய் பண மோசடியில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சுகேஷ் சந்திரசேகர் தொடர்பான வழக்கில் நடவடிக்கை. கேரளாவில் மீண்டும் பரவும் காலராவால் இளைஞர் பலி. வயிற்றுப்போக்கு ஏற்பட்ட 9 பேருக்கு தீவிர சிகிச்சை.